கடந்த 15 ஆண்டுகளாக தலைநகர் செபூத்தே இந்து இளைஞர் இயக்கத்தில் சேவையாற்றி வரும் அவ்வியக்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் லோஷினி குணசேகரனுக்கு இவ்வாண்டுக்கான 3ஆம் நிலைக்கான பிரதான தேசிய இளைஞர் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருது கடந்த மே 25ஆம் தேதி நாளன்று மலாக்கா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின கொண்டாட்டத்தின் போது இந்த பிரதான விருதை நாட்டின் பிரதான பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டார். அம்பாக் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் லோஷினி முன்னதாக கடந்த மே 15ஆம் நாளன்று தலைநகரில் நடைபெற்ற இவ்வாண்டுக்கான கூட்டரசு பிரதேச மாநில அளவிலான இளைஞர் தின கொண்டாட்டத்தில் மாநில அளவிலான சிறந்த இளைஞர் விருதையும் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரு விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ள லோஷினி தனது 8 வயதில் தனது சேவையை சாய்பாபா சேவை மையத்தில் தொடங்கியதாகவும் அதன் பிறகு பள்ளி பருவத்தில் சாரணியர் இயக்கத்தில் தொடர்ந்து பின்னர் தனது 15 வயதில் செபூத்தே இந்து இளைஞர் இயக்கத்தில் சேவையை ஆற்றி வரும் தற்போது 32 வயதான லோஷினி விண்வெளி மக்கள் டிவியிடம் தனது அனுபவங்களை அவ்வாறு தெரிவித்தார். அதேவேளை தொழில்துறையில் தன்னை ஈடுபடுத்தி வரும் இவர் தனித்து வாழும் பெண்களுக்கு பூ பின்னுதல், பூமாலை கட்டுவது போன்ற தொழிற்பயிற்சியும் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். செபூத்தே இந்து இளைஞர் இயக்கத்தில் துணைத் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் லோஷினி கூட்டரசு பிரதேச மாநில இந்து இளைஞர் பேரவை துணை செயலாளராகவும் செபூத்தே மாவட்ட இளைஞர் மன்றத்திலும் தாம் பொறுப்பு வகித்து வருவதாகவும் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அதேவேளை நாட்டில் உள்ள இந்திய இளைஞர்கள் குறிப்பாக பள்ளி பருவம் தொடங்கி இதுபோன்ற இளைஞர் இயக்கங்களில் இணைந்து சேவையாற்ற முன்வருமாறு மருத்துவர் லோஷினி கேட்டுக்கொண்டார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.